வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாரையும் இந்த நல்ல நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாரத்திலும் கூட அருமையான ஒரு டாபிக், டேஞ்சரஸ் கேம். சும்மா அப்படியே ஜாலி பண்ணியா? எனக்கு இந்த ஹார்ட் பீட் வந்து, ஏன்னா பிள்ளைங்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், இத குறித்து தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் போயிட்டு பாத்தீங்களா, ஜோசப் அண்ணன் விளையாட்டுக்கு தான் இன்னைக்கு பயங்காட்டினாங்க. நான் உண்மையிலே பயந்துட்டேன். ஏன்னா பயம்னா என்னன்னா, திடீர்னு ஒரு ஜெர்க்கு, எதிர்பாராத ஒரு சத்தம். ஆனால் அந்த அண்ணன் நான் விளையாட்டுக்கு தானே செஞ்சேன். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற விஷயமே இதுதான், டேஞ்சரஸ் கேம், ஆபத்தான விளையாட்டு. அப்படிலாம் விளையாட்டு இருக்கா? என்ன தெரியாதா? ஒரு மெழுகுவர்த்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, டே அதுக்கிட்ட விளையாடாத. ஆனால் பிள்ளைங்க போய் அதை தான் தொடுவாங்க. சொல்லுங்கள. அது மட்டுமா, இன்னும் இபி டிபார்ட்மெண்ட் அங்கே கரண்ட் சப்ளை ஆகிட்டு இருக்கே, அங்கே ஜெனரேட்டர் ஓடுது, அந்த இடத்துல வந்து வேணுன்னே போய் விளையாடுவான், ஷாக் ஆகும், பொத்திரிக்கல வந்து நடப்பான். இதெல்லாம் ஆபத்தான விளையாட்டு. நல்லா அருமையான அந்த மலைப்பகுதியில், நீர்வீழ்ச்சி பகுதியில் போயிட்டு அந்த எட்ஜில் போய் நின்றுட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பான். ஆமாம், அந்த குற்றாலத்தில் தேனருவி அப்படிலாம் ஒன்று உண்டு. இதிலெல்லாம் போய் நின்றுட்டு இந்த ஆபத்தான விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கிறது, தடுமாறி உள்ள விழுறது, யாருமே காப்பாற்ற முடியாமல் எத்தனை மரணங்கள். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த டேஞ்சரஸ் கேம் அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஓ அப்படியா? நம்ம ரெண்டு பேருமே சொல்லணுமா? நம்ம ரெண்டு பேரும் சொல்லிக் கொடுக்குறோம். நம்முடைய அண்ணன்மார் எல்லாரும் வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை அழகா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்ப நாம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க பார்ப்பாங்க, மற்ற அண்ணன்மார் சொல்லிக் கொடுக்கும்போது நாம பார்க்கணும்ல. அப்ப அந்த பிள்ளைங்களோட போய் உட்கார்ந்து நாமும் பார்ப்போம். ஓகேவா? டேஞ்சரஸ் கேம், அதை பற்றி விளக்கம் கொடுக்க அண்ணன்மார், நாங்க மட்டும் இல்ல, மற்ற அண்ணன்மார் வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன சொல்ல போறாங்க, அமைதியா பொறுமையா இருந்து கேளுங்க. மற்றவங்களையும் சேர்த்து உட்கார வைங்க. என்ன போமா? வணக்கம். என்னது அண்ணன் கத்தியோடு வந்திருக்காங்கன்னு பார்க்கீங்களா? டேஞ்சர் கத்தி. அது இந்த கத்தி ரொம்ப டேஞ்சர். பார்த்தீங்களா எவ்வளோ துருப்பிடிச்சு கிடக்கு. சுத்தமான கத்தி இருக்கணும். சரி, நம்ம வாழ்க்கையில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால், கத்தி டேஞ்சர்னு சொல்கிறீங்க, கத்தி நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஆமாம், கத்தி நல்லது, ஆப்பிள் வெட்டலாம், காய்கறி வெட்டலாம். கரெக்டு. சரி, அப்போ ஏன் டேஞ்சர்னு சொல்கிறோம்? ஆமாம், அந்த கத்தியை ஆப்பிள் வெட்டுறவர் நல்லதுக்கு பயன்படுத்துகிறாரு, அதே கத்தியை எடுத்து வெட்டிட்டாருன்னா? ஆமாம். அப்போ இந்த கத்தியை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு 2-3 டிப்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். சரியா? கத்தியை நல்ல விதத்தில் பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் நிறைய நேரத்தில் இப்போ கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இப்படியே காய்கறி வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு யாராவது கூப்பிடுவாங்க, வாசலில் இருந்து யாராவது கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்க? இந்த கத்தியை எடுத்துக்கிட்டு இப்படியே வந்துடுவாங்க. இந்த கத்தியை இப்படி யூஸ் பண்ணவே கூடாது. கட் பண்ணிவிட்டு இந்த கத்தியை இப்படியே வந்தாங்கன்னு என்ன நடக்கும் தெரியுமா? திடீர்னு ஒரு யாராவது குழந்தை அந்த ரூம்லேருந்து உள்ளே வராங்க, என்ன ஆயிரும்? குத்திரும். அதுதான் இந்த டேஞ்சர். அப்போ இந்த கத்தியை இப்படி பண்ணாமல், சிலவங்க இப்படி வச்சுக்கிட்டு வருவாங்க. சரி, நம்ம இப்படி வச்சுக்கிடுவோமே. இப்படி வச்சாலும் டேஞ்சர். என்ன ஆயிரும்? வாரவங்க இடிச்சிட்டாங்கன்னா நம்மளே குத்திடும். அப்போ இந்த கத்தியை எப்படி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திடீர்னு எங்கேயாவது போகிறோம் வாரம், அந்த கத்தியோடு அங்கேயும் அலையும் போது கத்தியை இந்த பொசிஷனில் நம்ம என்ன செய்யணும்? வச்சுக்கொள்ளணும். அதுதான் இந்த கத்தி டேஞ்சரா? ஆமாம். ஆனால் நம்ம புத்தியை பயன்படுத்தும் பொழுது இந்த டேஞ்சரான கத்தி நன்மையான கத்தியா, பிரயோஜனமுள்ள கத்தியா மாறிடுது. ஓகே, இந்த டேஞ்சரை புத்தியை வைத்து நன்மையாய் மாற்றிடுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.
இப்போ நாம் எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் நம்ம இருக்கோம். பார்த்தீங்களா தோட்டம்லாம் எப்படி இருக்குது, அழகாக இருக்கா? பார்த்துட்டிங்களா? நல்லா சுற்றி பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குல்ல, நல்ல அழகான குளிர்ச்சியாக இருக்கிற இந்த இடத்துல தான் நின்று நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த உலகத்தை அழகாக படைச்சி இப்படி ஒரு தோட்டத்தை படைச்சி இதில் ஆதாம் ஏவாள் அவங்கள உருவாக்கி அப்படியே உலா விட்டாங்க. இது எல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம்னு சொன்னாங்க. ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க, இந்த மரத்தினுடைய கனியை மட்டும் சாப்பிடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த அவங்க சொன்னதுக்கப்புறம் அந்த கனியை இந்த ஏவாள் அக்கா சாப்பிட்டாங்களா? ஆமாம். அது எப்படி, என்ன காரணம், யார் கொடுத்தா? ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஏன் என்னாச்சு பார்த்தீங்களா? இதுக்கு இடம் கொடுத்ததுனால தான். ஆமாம், நானும் அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி நின்றுக்கிட்டேன். இன்றைக்கி இந்த சர்ப்பம் மாதிரி நிறைய வழியில் நம்ம வாழ்க்கையில் அபாய விளையாட்டு வருது பார்த்துக்கோங்க. அது நம்ம வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஆக்கிரும். ஆமாம், இன்றைக்கி நிறைய நேரங்களில் சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம், ஆனால் அதுக்கு இடம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பை டோட்டலாக காலி பண்ணிடும். அதனால் நான் இந்த இடத்துலேருந்து நான் எஸ்கேப் ஆயிடுறேன். நீங்களும் கொஞ்சம் ஞானமாக நடந்துக்கோங்க. ஓகே. தலைப்பு நற்செய்தியாளர்கள். அவள் தன் ஆச்சாரை பார்த்து, என்ன ஆண்டவர் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றார். இருப்பிடம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
வணக்கம். இன்னொரு ஆஹா ஜாலி அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு அருமையான ஃப்ரெண்ட் பென்னி வேறு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, எப்படி எல்லாரையும் பார்த்தவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த வருஷம் இந்த மாதத்தில் அருமையான ஒரு தலைப்பு, அதில் இந்த வாரத்தில் ஒரு சிறப்பான தலைப்பு என்னென்ன டேஞ்சர். ஐயோ பயப்படாதடா, டேஞ்சர்னோன்னா நீ என்ன இப்படி பயந்துட்டு இருக்க? அண்ணே எனக்கு வயிற்ற கலக்குது. டேஞ்சர்னா என்னது? நீ ஒரு நல்ல பையன்ல. நான் ஏற்கனவே உனக்கு நிறைய ஆலோசனைகள்லாம் கொடுத்துருக்கேன். ஆமாண்ணே. இந்த பட்டாசெல்லாம் நீ கவனமாக கொளுத்துவேன்னு நம்புகிறேன். நான் சொன்ன பிரகாரம் தானே செய்கிறேன். என்னது இழுக்கானே ஒரு மாதிரி? அதாவது பட்டாசை நான் சேஃப்டியாக கொளுத்துனேன். வெரி குட், கை தட்டிடுங்களே. பட்டாசு நல்லா சேஃப்டியாக பென்னி இந்த வருஷம் பண்டிகை நாட்களில் டேஞ்சர் இல்லாமல் சேஃப்டியாக கொளுத்திருக்காரு. எப்படி? பட்டாசை கொளுத்தி பட்டாசை கொளுத்தி பக்கத்து வீட்டில் போட்டேன். இது பெரிய டேஞ்சர் இல்லைப்பா. பக்கத்து வீட்டோட சண்டை விடுற மாதிரிலாம் பண்ணியிருக்க. போன வாரம் எங்கே போனீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட குளத்துக்கு. குளத்துக்கு போனீங்களா? அங்கே பயங்கரமான டேஞ்சரான இடம்லாம் அங்கெல்லாம் போகக்கூடாதுல. மீன் பிடிக்க போனீங்களா? சரி, நல்ல பசங்க. அப்படி குளத்து கரையில் நின்று, அதுவும் கொஞ்சம் சேஃப்டியாக நின்று மீன் பிடிச்சிங்களா? நிறைய மீன் கிடச்சிச்சு. சூப்பர், நிறைய மீன்லாம் பிடிச்சி திடீர்னு ஒரு ஜாலியாக ஒரு வேலை செஞ்சோம். ஜாலியாக என்ன வேலை செஞ்சீங்க? மீன் பிடிச்சிட்டு பொரிச்சு சாப்பிட்டீங்களா? இல்லை. என்ன பண்ணீங்க? ஆளுக்காலு குளத்துக்குள்ளே தள்ளி விட்டோம். ஆளுக்காலு குளத்துக்குள்ளே தள்ளி விட்டு விளாண்டுருக்கீங்க. எவ்வளோ மோசமான காரியங்கள். இந்த பிள்ளைகள்கிட்ட அதான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த செய்கிற காரியங்கள் ரொம்ப ரொம்ப பாதிப்பை உண்டாக்குது. திடீர்னு அந்த யாருக்காவது ஏதாவது மோசமான காரியம் நடந்திருந்தா நாங்கள் அதை நினைக்கலையே. இது தான் நம்ம யோசிக்காமல் செய்கிற காரியங்கள் ஆபத்தில் முடிந்துருது. கரெக்டாக சொன்னீங்கண்ணே. அதுதான் நம்ம யோசித்து சிந்தித்து செயல்படணும். ஃப்ரெண்ட்ஸாக சொன்ன ஜாலியாக ஏறி பஸ்ஸில் தொங்கு, அங்கே தொங்கு, இங்கே தொங்கு. பார்த்தியா எவ்வளோ ஆபத்தான காரியங்கள். கொஞ்சம் யோசித்து இந்த பஸ்ஸில் இடலைன்னா அடுத்த பஸ்ஸில் போகணும். சரிண்ணே, நானும் இனி இந்த பஸ்லலாம் தொங்க மாட்டேன். நல்லா இவ்வளோ அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தியா? ஆமாண்ணே, உள்ள இடம் இருந்தாலும் தொங்கிக்கிட்டு போவேன். அட பாவமே, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை. அதை நம்ம சேஃப்டியாக பரிசுத்தமாக சாட்சியாக வாழணும். அண்ணே நல்ல காரியம் சொன்னீங்க. உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறோம். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த டேஞ்சர் எல்லாம் விளையாட்டெல்லாம் தவிர்த்துட்டு ஏசாப்பாக்குள்ள பரிசுத்தமாக வாழ்வோம். தேங்க்யூ. பாய் பாய். See you. வாங்க. டேஞ்சரஸ் கேம், ஆபத்தான விளையாட்டுகள் என்ன அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு மாவீரன் ஆண்டவர் சொல்லி அவங்க அப்பா அம்மாவுக்கு அன்பான மகனாக பிறந்தாங்க. அந்த மாவீரனை கடவுள் ரொம்ப நேசித்தாங்க. இந்த அண்ணன் போகிற இடத்துலலாம் ஆண்டவர் கூட இருந்தாங்க. பார்த்தீங்களா? ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் நாம் பிறருக்கு எப்போதுமே என்ன செய்யணும் தெரியுமா? நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்கிறவர்களாகவே எப்போதும் இருக்கணும். ஆனால் இந்த அண்ணன் மக்களுக்கு நன்மை செய்கிற நேரத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு டேஞ்சரஸ் கேம், ஆபத்தான விளையாட்டுகள் இருந்தாங்க. ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டு அங்கே ஊழியக்காரங்க பைபிள் வாசிப்பாங்கள்ல, ஆகமங்கள், அதெல்லாம் கேட்குறத விட்டுட்டு மக்களுக்கு தீர்ப்பு வழங்காமல் அவங்களுக்கு நன்மை செய்யாமல் எங்கேயோ பக்கத்து நாட்டில் போய் நின்றுட்டு டைம் பாஸ் பண்ணுறது, அங்கே இருக்கிற அந்த போயிட்டுருக்கிற பெண்களை பார்க்குறது, அவங்ககிட்ட பேசுகிறது, அந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ண போகிறேன் ஆசைப்படுறது டேஞ்சரஸ் கேம். அது மட்டும் இல்லை, இந்த அண்ணனுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் ஆயிட்டு திருமண வாழ்க்கையில். உடனே இந்த அண்ணன் அசாதாரணமான காரியத்தை சும்மா நம்மளாம் அப்படி கபடி விளையாடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் பாருங்கள், சில ரன்னிங் எப்படி வேகமாக போவாங்க, கபடி விளையாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி வேகமாக போய் அப்படி ரைட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி வேக வேகமாக ஓடி 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 நரிகளெல்லாம் பிடிச்சி வாழெல்லாம் சேர்த்து கட்டி டேஞ்சரஸ் கேம். அதனால் அந்த ஊர் மக்கள்லாம்
அவனை விடக்கூடாது. பார்த்தீங்களா, இந்த அண்ணன் இந்த ஊரில் இருந்து ஒழுங்காக ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசிச்சுட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சுட்டு இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா? இந்த அண்ணனை தேடி 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 எப்படியாவது கொல்லணும்னு நினச்சாங்க. ஆனால் இந்த அண்ணன் மறுபடியும் அந்த நாட்டுக்கு போய் டேஞ்சரஸ் கேம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பாருங்கள், இன்னொரு பெண்ணிடம் பேசி பழக ரொம்ப அன்பாக இருந்தாங்க. தேவையா இந்த அண்ணனுக்கு? இந்த அண்ணனுக்கு எவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்களுடைய பேக்ரவுண்டே பெரிய பெரிய குடும்பமாக இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஆபத்தான விளையாட்டில் இருந்தாங்க. கடைசியில் இந்த பெண் மூலமாகவே இந்த அண்ணனை பிடிச்சாங்க. டேஞ்சரஸ் கேம், ஆபத்தான விளையாட்டில் இந்த அண்ணன் இப்போ மாட்டிக்கிட்டாங்க. இந்த அண்ணனை கையில் விலங்கு போட்டு இழுத்து கொண்டு போய் கண்ணை குருளாக்கி அந்த அண்ணனுக்கு கடவுள் கொடுத்த சக்தியெல்லாம் போய் சாதாரண மனுஷனை விட ரொம்ப மோசமாயிட்டாங்க. செக்கிழுத்தாங்க. கடைசியில் பெரிய பெரிய விஷயங்கள ரொம்ப சாதாரணமாக இதெல்லாம் நமக்கு ஏமாத்திரம் அப்படின்னு விளையாண்டாங்களா இந்த அண்ணன். அது ஒரு ஆபத்தான விளையாட்டுகளாக போய் எங்கே போய் முடிஞ்சது? இந்த அண்ணனை ஒரு பெரிய மண்டபத்தில் கொண்டு நிப்பாட்டி அந்த அண்ணனை வச்சே விளையாடினாங்க, கேம் விளையாண்டாங்க. இந்த அண்ணனுக்கு இப்போ 2 கண்ணு தெரியல. அதனால் பின்னாடி இருந்து பிள்ளைங்களாம் வந்து காலை பிடிச்சி வாரி விட்டாங்க, குப்புறம் தள்ளி விட்டாங்க. எல்லோரும் கேம் விளையாண்டாங்க, அதாவது கேம் ஆடினாங்க அந்த அண்ணனை வச்சு. அந்த அண்ணன் இப்போ ஒரு விளையாட்டு பொருளாயிட்டாங்க. பிள்ளைங்களா, தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? பயப்படணும், ஆண்டவருக்கு பயப்படணும். எதை எப்படி செய்யணும், எதை ரொம்ப சின்சியராக நம்ம பார்க்கணும், எதை ரொம்ப நல்ல கவனமாக கையாளணும், எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பைக்கில் போகும்போது இந்த சிம்சோன் அப்படிங்கிற அந்த அண்ணனை பற்றி தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். மாவீரன். இந்த அண்ணனை மாதிரி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பைக்கில் அப்படி அடிக்காங்க இப்படி அடிக்காங்க. டேஞ்சரஸ் கேம், ஆபத்தான விளையாட்டு. இதெல்லாம் சறுக்கி போய் விளையாடுறாங்க, விழுந்துருந்தாங்க. எத்தனை ஆபத்துகள், மரணங்கள், தேவையில்லாத நஷ்டங்கள், பொருள் நஷ்டம், உயிர் நஷ்டம், மனசு கஷ்டம். அந்த சிம்சன் அண்ணன் கடைசியாக கெஞ்சுறாங்க, ஐயோ என் நிலைமை இப்படி ஆகிட்டு ஆண்டவரே, எனக்கு இந்த ஒரு விஷயம் இறங்குங்கப்பா, இறங்குங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அந்த அண்ணனுக்கு மனசு இறங்கி பலனை கொடுத்தாங்க. ஆனால் அந்த அண்ணனுக்கு என்ன தெரியுமா, அதுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கொடுப்பினை இல்லாமல் போயிடுச்சு, நன்மை செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. நல்லதை செய்ய வேண்டும். ஆபத்தான விளையாட்டுகள் விளையாடாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இது நம்ம சாதாரண விஷயம் தான். எனக்குலாம் இது சிம்பிள் தான் அப்படின்னு நினச்சி பெரிய பெரிய விஷயங்களை நம்ம மாட்டிக்கிட்டு இந்த சிம்சோன் அண்ணனை மாதிரி கண் விழிக்கிறதுக்கு திருன்னு அந்த அதாவது கண்ணெல்லாம் போய் இப்போது அவங்க நிர்கதியற்ற நிலைமை என்னன்னாங்களா, அந்த மாதிரி இல்லாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உண்மையாக இருப்போம், நன்மை செய்வோம், வாழ்வில் மேன்மையடைவோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. என் மகன் பள்ளிக்கூடத்து கிளம்பிப்பான்னு நினைக்கேன். வில்லியம், வாடா வாடா. சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு இருந்தியா? ஆமா ஆமா. பள்ளிக்கூடம் சீருடை என்னாச்சு? அந்த காலத்துல நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி சீருடை கிடையாது. இன்னைக்கு டான்ஸ் பிராக்டிஸ் பா. அப்படியா? ஆமா. அதேன் கேட்க நானும் அந்த நேரத்துல டான்ஸ்க்குலாம் இன்னைக்கு சேர்த்தாங்க. உங்களையுமா? ஆமா ஆமா. பிறகு கடைசி வரை எனக்கு டான்ஸ் வரலங்கிறதுனால சாரே நின்று ஆடிட்டு போயிட்டேன். அப்புறம் பள்ளிக்கூடத்துல அந்த வீட்டு பாடம் செய்யலன்னு வச்சுக்கீங்க, அப்படி அப்படி வந்து அப்படி கையை நீட்டி 2 அடி கொடுப்பாங்க பாரு. இன்னைக்கு அது மோதிரம் போடுறதுக்கு அளவுக்கு இந்த கை இருக்குன்னா அந்த காரணம் அந்த அடி தான். ஆமா, வீட்டு பாடம் செஞ்சுட்டியா, பள்ளிக்கூடம் கிளம்பிட்டியா? ஆமா. சீருடை என்ன? இன்னைக்கு சீருடை இல்லப்பா, இன்னைக்கு இதுப்பா நம்ம இது டான்ஸ்ங்கிறதுனால நீ என்ன ட்ரெஸ்னாலும் வரலாம்னு சொல்லிட்டாங்களா? ஆமா. சரி, வீட்டு பாடம்லாம் செஞ்சியா? வீட்டு பாடமாப்பா செஞ்சுட்டு இருந்தப்போ போடாங்க. இல்லவா, வயிறு ஒரு மாதிரி பெரட்டுதுப்பா. அப்படியா? சமையல் அந்த என்ன போடுதான்னு தெரியல. நில்லு, நான் அந்த சோடா வாங்கிட்டு வரேன். சோடா வேண்டாமா? சரி அப்ப ஒண்ணும் பண்ணு, நீ பள்ளிக்கூடம்லாம் போக வேண்டாம். ஒண்ணுமா வேண்டாமா? பள்ளிக்கூடம் போலப்பா. எவ்வளவு சந்தோஷப்படுறான். சரி சாயந்தரம் டியூஷன் போ, கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடு. சரிப்பா. எதை பத்தி கவலைப்படாத, சரியா? சரிப்பா. ஸ்கூல்ல சரி, நான் சொல்லியிருந்தேன். நீ சிரமப்படாடா.
வயிற்று வலி இப்படி என்ன திடீர்னு உருண்டுட்டு வரான் என்னன்னு பார்க்கணுமே. என்ன செய்ய, நிறைய படிச்சிருக்கேன், வேலை கிடைக்கல. சரி, ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சு இந்த பசங்களுக்கு நல்ல கல்வி அறிவு கொடுக்கணும்னா பாதி நாள் வரோம், பாதி நாள் வர மாட்டோம். ஒழுங்கா வந்தவனும் ஃபீஸ் தர மாட்டான். என்ன செய்யறாங்க? நான் காத்து இந்த வராங்களா? வாங்க வாங்க சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். வாங்கடா, நல்லா படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். சரியா? இன்னைக்கு ஒரு பரீட்சை சொன்னோம்ல, உட்காந்து எழுதணும். பரீட்சை அட்டெல்லாம் கொண்டு வரலையா? வச்சிருக்கேன் சார். வச்சிருக்கல, உட்காந்து எழுது. எல்லா பாடத்திலையும் ஒழுங்கா மார்க் வாங்க, நான் அடிச்சிருவேன். சரி சார். அப்பா அம்மா டியூஷனுக்கு எதுக்கு அனுப்புறாங்க? ஃபீஸ் எதுக்கு கட்டுறாங்க? ஃபீஸ் கொண்டு வந்தியா? சாக்லேட் தருவீங்கன்னு. சாக்லேட் தருவாங்க, ஃபீஸ் கொண்டு தரலையா? ஃபீஸ் அது அப்பா அக்கவுண்ட்ல போட்டு விட்டுருவாங்க. நல்ல 2 மாசமா ஏமாத்திட்டு இருக்கேன். இல்ல சார், தருவாங்க சார். உட்காந்து எழுதுறீங்களா? சரி சார். சார் என்னடா என்னது? என்னாச்சுடா அவனுக்கு? என்னாச்சு? தலை சுத்துது சார். சேர்ந்தானே வந்தியா சார்? அப்படியே சுத்துது சார். ஐயோ, தலை சுத்த. சாப்பிட்டாம வந்துருப்பானோ. வரும்போது நல்லா இருந்தா. சரி, இந்த ஒரு 100 ரூபா புடி புடி. கொண்டாங்க சார், கொண்டாங்க சார். அவனுக்கு பன் வாங்கி கொடு. சரி சார். காப்பி வாங்கி கொடு. என்ன கொஞ்ச நேரம் அவனை அப்படியே நல்லா வயிற்றுல நல்லா. சரி, ஏதாவது வாங்கி கொடுத்துரு. சரி சார், வாங்கி கொடுத்து. இன்னைக்கு எக்ஸாம்லாம் வேண்டாம், டியூஷனே வேண்டாம். போங்க போங்க, போய் அவனை கவனிப்பா. கவனி பார்த்து பார்த்து. காஃபி வாங்கி தரீங்களா சார்? ஏய், காசு கொடுத்துருக்கேன்ப்பா. சரி சார், பரவாயில்ல. என்ன சொல்றாங்க? நல்ல வேலை இங்க மயங்கி விழுந்தானே, அப்புறம் ஏன் தலை போகும். சரி, போட்டோம். என்ன செய்ய? பாத்துடா, பாத்து. டேய், என்ன இப்படி சிரிச்சிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் தலைவலிக்கு சொல்லிட்டு இருந்த. சும்மா சொன்னேன்டா. சும்மாவா? என்ன சார் என்ன சாப்பிட சொன்னாப்ல? சார் ஒரு பன்னும் ஒரு டீயும் வாங்கி கொடுக்க சொன்னாங்க. இந்த காய்ச்சலுக்கு சாப்பிடுவாங்க அந்த பண்ணா. ஆமா, அதை நீ வேணா சாப்பிடு, எனக்கு டீ. வேற என்ன வாங்கலாம்? வேற என்ன? சாண்ட்விச். ரைட். அது எவ்வளோ வரும்? அது 200 ரூபாடா. இது எவ்வளோ இருக்கு? இது 100. 100 ரூபாயா? நீ ஒரு 100 ரூபா போட்டுக்க. நானா? நான் நாளைக்கு தாரனே, நம்ம ரெண்டும் சேஞ்ச் ஆகிடும். சரியா? வா. இந்த மாதிரிலாம் நீ ஏமாத்தாதடா. ஏன் சும்மா இருடா, நீயும் ஒருத்தன் வந்தான் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? வா. நீ ஏமாத்தினா கடைசி உனக்கே பிரச்சனையா வந்து முடிஞ்சிடும். பாத்துக்க. அமௌண்ட் குறையுத, என்ன செய்யலாம்? மாமா வீடு போய் கேட்டுற வேண்டியதுதான். பசக்கார மாமா. ஏமா, சாப்பாடுலாம் வச்சிட்டியா? தண்ணி தட்டுப்பாட்டில் தண்ணி வச்சிட்டியா? ஐயோ, முக்கியமான மாமா ஃபைல் ஒன்று. டேய், இந்த இடத்துக்கு ஆஃபீஸ் கிளம்பும் போது நின்றுட்டு இருக்கேன். மாமா நீங்க எங்க கிளம்புறீங்க? ஆஃபீஸுக்கு மாமா கிளம்பிட்டு இருக்கேன். ஏமா, ஏன் அந்த ஃபைலை நேற்று எடுத்து வெளியே வச்ச ஃபைல் எங்க போச்சா? மாமா என்னடா? நெஞ்சு வலிக்கு மாமா. நெஞ்சு வலிக்கு மாமா. டேய், உனக்கு வயசு சின்ன பையன், உனக்கு எப்படி நெஞ்சு வலிக்கும்? அது நான் அந்த சீர் கை வைக்க. ஓ வயசுக்கு நெஞ்சு வலிக்க கூடாது, சும்மா தானே. ஏப்ப வராம இருக்கு அப்படி தானே? இல்ல மாமா, நெஞ்சு வலிக்கு அந்த ரோட்ல நடந்து போயிட்டு தானே. அவசரமா டாக்டர் போய் ஏதாவது மருந்து வாங்கணும். பசியா இருக்குமே. என்ன மருந்து வாங்க? ஏப்பா இரு, நான் வந்துடுறேன். நான் வேணா வாங்கிடுறேன் மாமா. நீங்க கஷ்டப்படாதீங்க. நீங்க ஆபீஸ் போங்க. அடுத்த சாப்பாடு தந்துட்டாங்களா? சாப்பாடு வச்சுட்டேன். நெஞ்சோட வலிக்கு. நெஞ்சு வலிக்குங்க. அவனே ரூபா வாங்கிட்டு போறான். நான் ஆபீஸ் போனோம். அப்படி நின்றுட்டு வழங்குமா? ஐயோ, முதல்ல ஆபீஸ் போய் சாயங்காலம் போல மச்ச வீட்டுக்கு போய் கேட்கணும். இந்த பையலுக்கு என்ன நிலைமை ஆயிடுச்சுன்னு தெரியலையே. ஐயோ, டியூஷன் போயிட்டு வரேன்னு போனான், வயித்த வலி. சரி சார். டியூஷன் சார் இங்க வராங்க. சார் சார் வணக்கம். அவசரமா வந்தேன். ஏதோ ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கீங்களா? எனக்கு எதோ ட்ரீட்மெண்ட்டுமே இது வரைக்கும் நான் எடுத்தது இல்லை. இல்லை, வில்லியம் வந்து தலைவலின்னு பயங்கரமா வந்தானே, சுத்துட்டானே. இல்ல, மாத்தி சொல்றீங்க சார். அவனுக்கு வயித்த வலியெல்லாம் காலையில உருண்டு கிடந்தான். அதனால பள்ளிக்கூடம் போக வேண்டாம், சாயங்காலம் டியூஷன் போனேன். அங்க வந்து வயித்த வலின்னு சொன்னானா? காலையில உங்களுக்கு வயித்த வலின்னு சொன்னவன் ஸ்கூல் போக வேண்டான்ட்டேன். ஏன்ட்ட வந்து தலை சுத்துது. மாப்ள சார் தானே? மாப்ள வா. ஏ மச்சான், மருமக எப்படி இருக்கான்? எப்படி இருக்காங்க?
அது என்னன்னா வீட்டுக்கு வந்து நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு நிற்காங்க. நெஞ்சு வலியா? நெஞ்சு வலி. ஐயோ, ஆனால் எனக்கு அவன் நெஞ்சு வலி இருக்காதுன்னு ஒரு டவுட். ஏன்னா அவன் இங்கே கை வைக்க போல இங்கே கை வச்சு நெஞ்சு வலிங்க. அதுவும் நெஞ்சு தானே மாப்பிள்ள? எனக்கு தெரியலையே. நான் இது அதாவது என்கிட்ட வைத்த வலி, சார்ட்ட தலைவலி, அப்படியே சுழண்டெல்லாம் வருது வலி. நெஞ்சு வலிக்கு நான் மாத்திரை வாங்குறதுக்கு மருந்து வாங்குறதுக்கு நான் போதுக்குள்ள ஏன்ட்டு இருக்கிற 500 ரூபா வாங்கிட்டு நானே சாப்பிட்டுக்கிட்டு தான் மாமான்ட்டு போயிட்டானே. 500 ரூபா வாங்கிட்டு போயிட்டானா? ஆமா, நான் ஒரு 100 ரூபா கொடுத்து பண்ணு டீ சாப்பிட்டு தலை சுத்துல பசியில வந்துருப்பான்னு நினைச்சேன். ஐயோ பையா, கெட்ட பாதையெல்லாம் போறான், ஆபத்தான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கானே சார். இது ரொம்ப டேஞ்சர். அப்ப நெஞ்சு வலியில இல்லையா அவனுக்கு? இல்ல மாப்பிள்ள, என்கிட்ட வைத்த வலினா அதுவும் இப்போ நீங்க சொல்ற பார்க்கும்போது அதுவும் போய் தான் போல இருக்கு. சரி, நீங்க இதை விட்டுறாதீங்க. சாயங்காலம் வருவோம்ல, நல்லா அவனுக்கு ஆலோசனை சொல்லுங்க. நாளைக்கு டியூஷன் வரும்போது நானும் அவனுக்கு கொஞ்சம் பேசுறேன். நான் பாருங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போகாம நேரா உங்க வீட்டுக்கு வரேன். உங்களுடைய நல்ல கரிசனையான காரியங்களுக்காக நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவனு நம்ம நான் சொல்றேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டியூஷன்ல நான் கொஞ்சம் ஆலோசனை கொடுங்க. ஃபீஸோட நான் அந்த ரூபாயும் கொடுத்து விட்டுருந்தேன். எனக்கு நீங்க அடுத்த மாசம் கூட அந்த 500 ரூபாய் தந்தாலும் சரிதான். மாப்பிள்ள சார், ஏதாவது சாப்பிட்டு போங்க. இருக்கட்டும், நான் இந்த ஒரு சின்ன விஷயமா வந்தேன். சரி, அதான் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு, நான் வரேன். நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் மாப்பிள்ள. ஒரு 500 ரூபாய் உங்க அக்காட்டே பேசுறேன். அடியே வில்லியம் பண்ற வேலையை பத்தியா? என்ன பண்ணானா? இந்த சாரும் உன் தம்பி வந்துட்டு போயிருக்காங்க. அப்பா இப்ப என்னடா வலிக்கு உனக்கு? எங்க வலிக்கு? ஆமா 3ல எதை யோசித்து சொல்லு. புதுசா ஒரு வழியை சொல்லு. முட்டு வலியா? கால் வளையுதுப்பா. ஏண்டா பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக அப்பாட்ட வைத்த வலின்னு சொல்லி ஏமாத்திட்டேன். அப்பா அது வந்து அதெல்லாம் வேண்டாம், சொல்லாது. சார்ட்ட என்ன சொல்லியிருக்க? சார் தலை சுத்துது, தலை வலிக்கு. இல்லை, அப்போ தலை சுத்துச்சுப்பா. இருக்கு, ஒன்றை கண்டு நாங்க தான் தலை சுத்திட்டு கிடக்கோம். 3வது யார்கிட்ட போனேன்? மாமா. தாய் மாமாட்ட போனல, அவர் என்ன சொன்னாரு? நானே மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. 500 ரூபா பிடிங்கிட்டு போயிட்டேன். அது வந்துப்பா நெஞ்சு. நீ பண்றதெல்லாம் டேஞ்சரஸ் கேம், ஆபத்தான ஒரு விளையாட்டுல. இன்னைக்கு நீ வைத்த வலி, நெஞ்சு வலி, தலைவலின்னு சொல்லி ஈஸியா சொல்லி ஜாலியா அப்பாட்ட ஏமாத்திருக்கேன், சாப்பிட்டேன், மாமாட்ட இவங்கள்ட்ட ரூபா வாங்கியிருக்கேன். இது உனக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கும். ஆனால் எவ்வளோ பெரிய பின் விளைவுகள் தெரியுமாடா? ஒரு சிறுவன் இப்படிதான் தன் கிராமத்தையே பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தான். புலி வருது அப்படின்னா யாரும் ஒரே ஓட்டம் சிரிச்சான். இப்படி ஒவ்வொரு நாளும் கேப்ல சொல்லி ஊரையே கலங்கடிச்சிட்டு இருந்தான். ஒரு நாள் உண்மையிலே புலி வந்துச்சு. அந்த டைகர் வரும்போது எல்லாரும் அங்க பேசிட்டு இருந்தாங்க, விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பையன் முதலாவது டைகரை பார்த்தான். புலி வருதுன்னா யாரும் ஓடல. ஆனா ஃபர்ஸ்ட் அட்டாக் அந்த பையனை அட்டாக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து பார்க்காங்க, ஏய் ஓடுடா, உண்மையிலே புலி வந்தது, அவன் ஆபத்துல மாட்டிக்கிட்டான், கஷ்டப்பட்டு காப்பாத்தினாங்க. ஏன் இதை சொல்றேன்? பயங்கரத்தை சொல்லாது. நம்ம எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உண்மையா இருக்கும் அதுதான் அங்க பார்க்கறது. இது ஜாலி தானே, இது சும்மா தானே, விளையாட்டுக்கு தானே செஞ்சேன் அப்படின்னா அதோடைய பின் விளைவுகள் ரொம்ப பாதிக்கும்பா. உண்மையிலே உனக்கு ஒரு சிக்னஸ் இருக்குன்னு வச்சுக்கேன். அப்பா நான் என்ன சொல்லுவீங்க? ஏமாத்துறான், சார் பொய் சொல்றான், மாமாவும் அப்படிதான் சொல்லிடுவாங்க. அவன் மேல கேர் எடுக்க முடியாது. உண்மையா இருக்க விடாமனே செய்யாதானே? சாரிப்பா. இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஒரு எச்சரிப்பின் ஒரு டேஞ்சரான ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் பார்க்கணும், பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போகணும், எக்ஸாம் வருதுன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? உடம்பு சரியில்லைன்னு ஏமாற்றுவாங்க. பணத்துக்காக நிறைய பேர் நினச்சிறாங்க, ஏமாத்துறாங்க. நில அபகரிப்பு, இப்படி நிறைய நடக்குது இந்த உலகத்தில், பயங்கரமான டேஞ்சரஸ் காரியங்கள். ஆனால் இந்த மாதிரி செயல்படுறவங்க கடைசியில் தன்னுடைய வாழ்க்கையிலேயே எல்லாவற்றையும் இழந்து ஒன்று இல்லாமல் நிற்பாங்க. அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம கவனமாக இருப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம். தேவன் கொடுத்த ஞானத்தோடு நம்ம செயல்படுவோம், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வோம். இப்போ நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஜெபம் செய்வோம். ஜெபம். பரிசுத்தமும் இரக்கமும் மிகுந்த நல்ல இயேசு சுவாமி, இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு உள்ளங்களோடு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அவர்கள் தகப்பனை அதை சரி செய்து இன்னும் தகப்பனை இந்த உலகத்திலே உம்முடைய பிள்ளைகளாய் சாட்சியுள்ளவர்களாய் வாழ்ந்திருக்க கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். அன்புள்ள இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.